ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 5 மினிட்ஸில் Coinbase வாலெட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது, மொபைலையும் ஓப்பன் பண்ணலாம், லேப்டாப்லேயும் ஓப்பன் பண்ணலாம். அது எப்படின்றத பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து கேஒய்சி ஈஸியாக வெரிஃபை பண்ணுறதையும் நம்ம எப்படி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் வந்து கிரிப்டோ கரன்சி சென்ட் பண்ணுறது, ட்ரேட் பண்ணுறது மாதிரி எல்லா டீட்டெயிலும் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து க்ரோம் எடுத்துக்கோங்க. க்ரோம் எந்த நீங்கள் ப்ரௌசர் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இப்போ Coinbase வாலெட்னு அடிச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க்குள்ளே போய்க்கோங்க. அதில் போயிட்டு மேலே சைன்இன் ஆப்ஷன் இருக்கும். சைன்இன் ஆப்ஷன் எடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. அதில் நேமு, அடுத்து வந்து மெயில் ஐடி, அவங்க பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு போட்டு கிரியேட் ஐடி கொடுத்தோன்னா கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து மெயிலுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காண்டி ஒரு மெயில் போகும். அது வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அது எப்படின்ட்டு தான் சொல்கிறேன். இந்த வந்துருச்சு. இப்படி வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் மெயிலுக்கு வந்து மெயில் சென்ட் பண்ணுவாங்க. அதில் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் ஆட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு ஓடிபி போகும். ஸோ மொபைல் எடுத்து ரெடியாக இப்போ கையில் வச்சுக்கோங்க. மொபைலுக்கு ஓடிபி போகும். மொபைலில் பண்ணுறவங்களாம் இன்னும் சிம்பிளாகிடும். ஆட்டோமேட்டிக் ஓடிபி எடுத்துக்கிடும். ஃபோன் நம்பர் அடித்து சென்டு கோட் கொடுங்க. ஓடிபி போகுது. ஓடிபி வந்து 6 நம்பர் வரும். 6 நம்பரை அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு சப்மிட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓடிபி அடித்து சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து Coinbase அப்படியே க்ரோமில் ஓப்பன் ஆகும். க்ரோமில் நீங்கள் டெஸ்க்டாப் வெர்ஷனில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அது ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பன். ஆனால் இன்ஸ்டால் பண்ணனால ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அக்கௌண்ட் கிரியேட்டடு, அக்கௌண்ட் யுவர் இன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. அடுத்து வந்து கேஒய்சி சின்ன சின்ன இது பண்ண வேண்டியிருக்கு. அதுவும் எப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். லெவல் 1ல் நேமு, மெயில் ஐடி எல்லாம் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு லெவல் 2ல் வந்து ஐடியை வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ ஐடி வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணணும்னா உங்களோட ஏதாவது ஒரு டீட்டெயில் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஐடி கார்டு, இதே நம்ம ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் ஓகே, கம்பெனியோட ஐடி கார்டு இருந்தாலும் ஓகே, அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சின்ன சின்ன டீட்டெயில் ஃபுல் பண்ணிக்கோங்க. நேமு, டேட் ஆஃப் பர்த்தில் வந்து எந்த மாதம், டேட்டு, இயர்ஸ் ஃபுல் பண்ணிவிட்டு அட்ரஸ் ஃபுல் பண்ணிக்கோங்க. பின்கோடு எல்லாம் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வில் Coinbase ஃபார் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு யூடியூப் பாட்டு கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் கொடுத்தவங்கன்னா வெரிஃபை பர்சனல் இன்ஃபர்மேஷன் இது ஒரு ஓகே ஆயிரும். அதுக்கப்புறம் வெரிஃபை ஃபோட்டோ ஐடி. இதில் தான் நான் சொன்ன மாதிரி உங்களோட ஐடி கார்டு, ஐடி கார்டு இல்லைனா ஆதார் கார்டு எதனாலும் ஓகே பண்ணலாம். நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் ஐடி கார்டே கொடுங்க. ஐடி கார்டில் மோஸ்ட்லி ஓகே ஆயிரும். மொபைலில் பண்ணுறவங்க தான் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பின்னாடி பேக் கேமரா ஆஃப் பண்ணி கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அது லேப்டாப்பில் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லேப்டாப்பில் அந்த ஃபோட்டோ வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சுட்டு அப்படியே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை என்னோட லேப்டாப்பில் கேமரா இருக்குன்னா ஓகே, நோ இஷ்யூ, அப்படி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனால் ஓகே வெரிஃபை பர்சனல் இன்ஃபர்மேஷன் டிக் பண்ணிக்கோங்க. பண்ணோன்னு உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், நேஷனல் ஐடி கார்டுன்னு கேட்கும். நீங்கள் என்ன கொடுங்க, நேஷனல் ஐடி கார்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதில் வந்து அப்லோடு ஆப்ஷன் எடுத்துகிட்டு உங்களோட ஃபோட்டோவும் அப்லோடு கரெக்டாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தப்பாக வேறு ஃபோட்டோ பண்ணால் ரிஜெக்ட் ஆகிடும். திருப்பி பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. ஓகே, லோடிங் ஆகுது, சர்வர் கொஞ்சம் டவுனாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். மொபைல் கேமரா பண்ணால் மொபைலில் பண்ணுறது. ஓகே, இது ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு பேஜும் செகண்டில் உள்ளதில் செகண்ட் பேஜும் கரெக்டாக பண்ணிவிட்டு அப்லோடுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணுங்கள். நான் மறைச்சிக்கிட்டேன், ஏன்னா இப்போ கேஒய்சி பிரச்சனை வரலாம். ஓகே, அப்லோடு கொடுத்துட்டேன். நான் கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் ஆகலை, செகண்ட் டைம் கொடுங்க. 1 இல்லை 2 டைம்ஸில் ஆகிடும். அப்லோட் ஆகிடுச்சு, மோஸ்ட்லி ஆகிட்டு. ஓகே, வியூவர் வெரிஃபை ஐடி வெரிஃபைட் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம எப்படின்னா மெயிலுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். அதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். அது எப்படின்னு சொல்கிறேன் நான். வெரிஃபைட் ப்ராசஸ் அதான் மெயிலுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். நீங்கள் அதில் போய் அதை வந்து டிக் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் ஓகே ஆகிடும். ஓகே, ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓகே ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அனுப்புறோம், நீங்கள் அப்படி யூஸ் பண்ணலாம். இப்போ எல்லாமே ஓகே ஆச்சு. இப்போ நீங்கள் சென்ட் பண்ணலாம், ரிசீவ் பண்ணலாம், என்னனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சின்னதாக ப்ரொஃபைலில் போய்ட்டு உங்களோட அட்ரஸ், என்ன சிட்டி, பின்கோடு எல்லாம் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அது தப்பாக இருந்தால் அடிச்சுக்கோங்க. கரெக்டாக டிக் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். செட்டிங்ஸில் போய் செக்யூரிட்டி போய் அத்தன்டிக் கலரில் போய் செலக்ட்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு அதர் பே ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு செலக்டர் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஓடிபி உங்கள் மொபைலுக்கு போகும். அதை வந்தவொன்னே டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
டைப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இது என்னதுன்னா உங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உண்டான லிங்க் வந்து உங்கள் மொபைலுக்கு நேராக போயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஓடிபி திருப்பி மொபைலுக்கு வரும். அதை கொடுத்துட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆப்பையும் மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மொபைலில் நான் கண்டினியூஸாக சொல்கிறேன். இதுக்கப்புறம் மொபைல் கனெக்ட் ஆகிரும். இது வந்து இப்போ வரைக்கும் நம்ம லேப்டாப்பில் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும். அப்படியே நீங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து திருப்பி ஓடிபி வரும் 6 டிஜிட்டு. அதை அப்படி அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணணும். மெயிலுக்கு திருப்பி உங்களுக்கு வந்து இந்த மெயில் எதுக்குன்னா, இது வந்து உங்கள் மொபைலில் தான் இதாகிட்டு இருந்தால் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காண்டி மெயிலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நியூ டிவைஸ் கன்ஃபார்ம்னு ஒரு மெயில் இருக்கும். அதில் போய்ட்டு கீழே உள்ள லாஸ்ட் இந்த திஸ் கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்து ஸ்ட்ரெயிட்டாக ஆப்புக்குள்ளே போகும். அப்படி நீங்கள் ஆப்புக்குள்ளே போங்க ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ வெல்கம் டு Coinbase அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு வந்து சென்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு சென்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, சென்டுக்குள்ளே போங்க. சென்டுக்குள்ளே போயிட்டு ₹1 கொடுங்க. ₹1 கொடுத்துட்டு எப்படி சென்ட் பண்ணான்னு சொல்கிறேன். ₹1 கொடுங்க. ஷிப்பு இல்லைன்ட்டு ₹1 இருக்குது. அதனால் ₹1 930 காயின்ஸு. என்னோட 930 காயின்ஸா அது ₹1 கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துரு. இந்த டயத்தில் இதுக்கு பிளாக்காக இருக்குது அப்படின்னா கேவிசி பிரச்சனைனால இது வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி இப்படி இருக்குது. அது ஒன்றில் போய்ட்டு உங்களோட கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் என்னென்னு கேட்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஓகே ஆயிரும். நார்மல் தான். அதில் போய் உங்கள் ஃபோன் நம்பர் அந்த மாதிரி கொடுக்கணும் தான். அடுத்து ரிசீவில் போய்ட்டு யாருக்கு நீங்கள் காயின்ஸ் எந்த காயினை ரிசீவ் பண்ண போகிறீங்களோ அது ஓப்பன் ஆகும். கீழே ஷிப்புன்னு எனக்கு இருக்குது. அது வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் ஷிப்பு தூக்கி விட்டுட்டு பிட்காயின் வேணுமா பிட்காயின் எடுத்துக்கோங்க. திருப்பி அந்த ஷிப்பு கிளிக் பண்ணும்போது பிட்காயின் ஓப்பன் ஆகும். எந்த காயினாலும் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பிட்காயின் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயின் எடுத்து கிளிக் பண்ணுறேன். பிட்காயின் ஓப்பன் ஆகுது. அந்த டயத்தில் பளிச்சுன்னு மொபைல் ஓப்பன் ஆகும். ஸோ எதுவும் பயந்துடாதீங்க. அந்த டயத்தில் வந்து கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறதுக்காண்டி அது அப்படி ஓப்பன் ஆகுது. இந்த இருக்கா இதில் மேலே அட்ரஸ் இருக்கா, அட்ரஸை காப்பின்றதோட காப்பி பண்ணிக்கோங்க. நான் காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணி நீங்கள் வந்து யார் கொடுங்க அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க பிட்காயினை. இப்படி தான் நம்ம வந்து இதில் வந்து சென்ட் பண்ணுற ரிசீவ். அதுக்கு வந்து கன்வெர்ட் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. கன்வெர்ட்டுக்குள்ளே போய்ட்டு வந்து எந்த காயினாலும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது யூமீன் எக்ஸ்சேஞ்ச் ஸ்வைப் பண்ணிக்கலாம். Coinswitchலேருந்து இப்போ வந்து ஜீரோவுக்கு நான் அலர்ட் பண்ணுறேன். ₹1 இதில் இருக்குது. ₹1 பண்ண முடியாது. இதுக்கு நான் ஜீரோ வாலெட்டில் ஜீரோ காயின்ஸில் வந்து அதோட மினிமம் எவ்வளவோ அதை பேஸ் பண்ணி இது இருக்கும். அது மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதே நீங்கள் ஜீரோலேருந்து ஷிப்புக்கு வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். அந்த ஷிப்போட மினிமம் அமௌண்ட் கம்மினால அது ₹1 கூட கிடையாது. ஏன் 10 பைசா கூட கிடையாது. 0.002 அதனால் பண்ணிக்கலாம். அதனால் இவ்வளோ தான். இதில் வந்து நம்ம எப்படி பண்ணுறது, இதில் வந்து எப்படி பணம் ஏர்ன் பண்ணுறதுன்றத வீடியோ அடுத்த வீடியோவாக வரும். டெய்லி ஃப்ரீயாக ஷிப்பை எப்படி டெய்லி ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுற வீடியோவும் நான் அடுத்து கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நம்ம நன்றிகள்.